எசேக்கியேல் 12:15. அப்படி நான் அவர்களை ஜாதிகளுக்குள்ளே தூற்றி அவர்களை தேசங்களிலே சிதறடிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். 16. ஆனாலும் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகளையெல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களில் கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். 20. குடியேறி இருக்கிற பட்டணங்கள் வனாந்தரங்கள் ஆகி தேசம் பாழாய் போகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். இந்த 3 வசனங்களிலும் ஒரு சொற்றொடர் திரும்ப திரும்ப வருகிறது. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆனா 3 சம்பவங்களும் வெவ்வேறு சம்பவங்கள். அதுல ஒரு சம்பவம் தான் நேர்மறையான சம்பவம், 2 சம்பவம் எதிர்மறையான சம்பவம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நீர் வியாதியை சுகமாக்கினீர்னா எல்லாரும் உம்மை அறிந்து கொள்வார்கள். நீர் இந்த அற்புதத்தை செய்தால் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீர் விடுதலையை கொடுத்தார், எல்லாரும் உம்மை அறிந்து கொள்வார்கள். நீர் என்னை ஆசீர்வதித்தால் என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் உம்மை அறிந்து கொள்வார்கள். இப்படி நம்ம ஜெபம் பண்றோம். அது சரிதான், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நமக்கு நேர்மறையான காரியங்களை செய்யும் போது மட்டும்தான் கர்த்தரை மற்றவங்க அறிந்து கொள்வார்களா என்றால் இல்லை. அவர் எதை செஞ்சாலும் கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள். எதிர்மறையான காரியங்களை அவர் செய்தாலும் கர்த்தரை ஜனங்க அறிந்து கொள்வார்கள் என்று வசனம் சொல்கிறது. கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கலாம். 15 என்ன சொல்லுது? அவர் சிதறடிப்பாரு. சிதறடிக்கிற போது அவர்களை தேசங்களிலே சிதறடிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஜனங்க பாவம் பண்ணிட்டாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணிட்டாங்க, ஜனங்களை சிதறடிக்கிறாரு. அப்ப அறிந்து கொள்றாங்க, ஆஹா, நான் விக்கிரக ஆராதனை பண்ணினேன், ஆண்டவர் என்னை அடிச்சிட்டாரு, என்னை தண்டிச்சிட்டாரு. அப்ப அறிந்து கொள்றாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க, யூதர்கள் பாருங்க தங்களுடைய கடவுளை விட்டுட்டு விக்கிரக ஆராதனை பண்ணாங்க, அவங்க கடவுளை அவங்களை அடிச்சிட்டாரு, தண்டிச்சிட்டாரு. அறிஞ்சுக்கிறாங்க. யோனா உடைய உதாரணத்தை சொல்றேன். யோனா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம கப்பல்ல போறான். கப்பல்ல புயல் வந்துருச்சு. இப்போ யோனா கிட்ட சொல்றாங்க, எப்பா நீயும் ஜெபம் பண்ணு, நாங்க எல்லாம் எங்கெங்க அவங்கவுங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்றோம், நீயும் ஜெபம் பண்ணு, புயல் போகணும். அவன் சொல்றான், நான் ஜெபம்லாம் பண்ண மாட்டேன், எனக்கும் ஆண்டவருக்கு சண்டை, நான் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவர் சொன்னதை கேட்காம அவரை விட்டு விலகி போறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் சீட்டு போட்டு பார்க்குறாங்க, யாரால எல்லாரும் சாவறதை விட ஒருத்தன் சாவட்டும், யாரால இந்த புயல் வந்துச்சு. சீட்டு போட்டு பார்த்தா யோனா பேரில் விழுது சீட்டு. மறுபடியும் அவன்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா உள்ளதை சொல்லுப்பா, ஒன்னால நாங்கள் எல்லாம் சாவ போகிறோம், 100கணக்கான பேர் சாவ போகிறோம், ஓன் தப்பால என்ன செய்யணும் சொல்லி என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னால் தான் புயல் வந்திருக்கு, கர்த்தர் சொன்னதை கேட்கல, கர்த்தர் புயல் அனுப்பிட்டார், என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. கடலில் போட்டாங்க. போட்டுட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். நல்லா கவனிங்க, புயல் வந்திருக்கு, ஒருத்தனை தூக்கி கடல்ல தூக்கி போட்டாச்சு, இதுக்காக அவங்க கர்த்தருக்கு பலி செலுத்துறாங்களாம். ஆண்டவர் என்ன செஞ்சாலும், அவர் நெகட்டிவான விஷயத்தை செஞ்சாலும் சரி, பாசிட்டிவான விஷயத்தை செஞ்சாலும் சரி, ஆண்டவரை அவர் செயல்கள் அவரை நிச்சயமாக மற்றவர்களுக்கு அறிவிக்கும். ஜனங்க அவர் என்ன செஞ்சாலும், நன்மை செஞ்சாலும் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள், தீமை செஞ்சாலும் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். அதே போலத்தான் 20ஆம் வசனம் சொல்லுது, தேசம் பாழாய் போகும், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கும், அப்போது கர்த்தரை அறிந்து கொள்ள மாட்டோம், அறிந்து கொள்வார்கள். ஏன் இந்த தேசத்துல இப்படி பாலும் தேனும் ஓடுது? அறிந்து கொள்வார்கள். என்னுடைய ஆசிரியர் ஒருவர், முஸ்லிம் ஆசிரியர், அவர் சொன்னாரு, யூதனுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் மூளைன்னு சொன்னார். பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு யூதர்களுக்கு மேல நல்ல அபிப்பிராயம் இருக்காது. ஏன்னா அவங்க இடத்த யூதர்கள் ஆக்கிரமித்திருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அதனால அவங்களுக்கும்
யூதர்களுக்கும் எப்போதும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் ஆசிரியர் என்கிட்ட சொன்னாரு, தலையிலிருந்து கால் வரைக்கும் யூதனுக்கு மூளைன்னு சொன்னார். அதுவும் ஆண்டவரை அறிய வைக்குது. இன்னொன்னு, உலகத்திலேயே அதிக முறை தாக்கப்பட்ட பட்டணம், உலக வரலாற்றிலே அதிக முறை உலகத்திலேயே தாக்கப்பட்ட ஒரு பட்டணம் உண்டென்றால் அது எருசலேம் பட்டணம். அதிக முறை யுத்தம் நடந்த ஒரு இடம் எருசலேம் பட்டணம் உலக சரித்திரத்திலே. அதுவும் கர்த்தரை மற்றவர்கள் அறிவதற்கு ஏதுவாயிருக்கிறது. அவர் என்ன செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அவரை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நாம தான் அவரை, எனக்கு நீங்க நல்லது செய்யணும், அப்பதான் உங்க பேர் நல்ல பேரா இருக்கும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன செஞ்சாலும் அவருக்கு பேர் உண்டாயிரும். நம்ம நல்லது பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்து நாம் நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்பவும் அவருடைய நாமம் மகிமைப்படுது. இல்லை, நான் மறுக்கல. ஏனென்றால் 16 வசனத்துல படிச்சோம், அவரு ஒரு கூட்ட ஜனங்களை பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவார். அப்பொழுது கர்த்தர் என்று அவரை அறிந்து கொள்வார்கள். தப்புவிக்கும் போதும் அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்கிறார்கள். ஆகினால அவர் என்ன செஞ்சாலும் அவரை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அவர் நன்மை செய்யணுமா தீமை செய்யணுமான்றது நம்ம கையில தான் இருக்கு என்பதை நாம் புரிந்து கொண்டால் அது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென்.